வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். சோ இன்னைக்கு தமிழ் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் எக்ஸலன்ஸ் டைல்ல இருந்து நாங்க உங்களுக்காக ஒரு பெரிய இன்டர்நேஷனல் யூத் கான்ஃபரன்ஸ கொண்டு வரோம். இதுல ஜாயின் பண்ற அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் அனைத்து கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி ஃப்ரம் ஆர் டீம். டைலோட கோஃபவுண்டர் ஆன ராஜ்குமார் அவர்கள் இன்னைக்கு இங்க இருக்காங்க. நானும் அவங்கள்ட்டயும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ இன்னைக்கு 12th அக்டோபர் நாங்க எதுக்காக கண்டக்ட் பண்றோம்னா உலக தமிழ் மக்கள் அனைவரையும் ஒரு இடத்தில் இணைப்பதற்காகவே. இதுல அனைத்து தமிழ் மக்களும் ஒரு வகையானது பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றத ஒரு நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்மா இதை நாங்க உங்களுக்கு கொண்டு வரணும். தமிழோட கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள் எவ்வளவோ நம்ம நிறைய நாடுகள் வெளிநாட்டுல இருந்தாலுமே அதை எப்படி நம்ம இன்னும் பாதுகாத்துட்டு வரோம். தமிழ் மக்களா நம்ம நம்ம ஊரை விட்டு போனாலும் வெளிநாட்டுல எல்லாம் நம்ம இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய அச்சீவ் பண்றோம். அதெல்லாம் எதனால, எப்படி கஷ்டப்பட்டோம், அந்த சேலஞ்சஸ எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அதுக்காக மட்டுமே. ஆனா அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த ஐடியா எதனால தோணுச்சு, எதனால இத கண்டக்ட் பண்ணணும், எதுக்காக இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம கொடுக்கணும் அப்படின்றது தோணுச்சுன்னு அவங்கள்ட்ட கேட்போமா? சொல்லுங்க ராஜ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் ராகவி. ஆம், ஏனென்றால் இப்ப உலகம் முழுக்க நாங்கள் பல திக்குகள்ல சிதைந்து இருந்தாலும், அதாவது ஒவ்வொரு தேவைக்காக நாங்க ஒவ்வொரு பகுதியில உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களை எல்லாரையுமே இணைக்கிறது ஒரே ஒரு விடயம் தான், மொழி. எங்களோட மொழி என்றது தமிழ் மொழி. ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஓரளவு வித்தியாசமாக பேசப்பட்டாலும் இன்றைக்கு நானும் நீங்கள் உரையாடுறதுலயே சின்ன வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அது எங்களோட ஸ்லாங்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருந்து மாறுது. அதே மாதிரி எங்களோட உணவு பழக்கங்கள் அல்லது எங்களுடைய எங்களுடைய வாழ்வாதாரம், நாங்க எப்படி எங்களோட வாழ்க்கையை நடத்துறோம், இப்படியான பல ஒரு வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக கிட்டத்தட்ட 120 மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழர்கள் இந்த உலக பரப்பு முழுக்க இருக்கிறோம். அப்ப நாங்க எல்லாருமே எப்படி ஒற்றுமையாக அந்த சில விடயங்களை கொண்டு வரோம் என்பதுதான் இந்த நோக்கம். அதுல முக்கியமாக இளைஞர்களுக்கு, அதாவது இளையோர்களுக்கு 2வது 3வது தலைமுறைகளாக அல்லது 5வது 6வது தலைமுறைகளாக சில நாடுகள்ல, முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா போன்ற இடங்கள்ல இப்ப 7 8வது தலைமுறை கூட தாண்டி போயிருக்கு. அப்ப அப்படியான அந்த அவர்களுக்கு இடையிலே எப்படி ஒரு ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தி தமிழ் என்ற ஒரு ஒற்றை அந்த அடையாளத்துக்களால எப்படி இணைக்கலாம், முக்கியமாக இது இளைஞர்களுக்கு இல்ல, அதுதான் எங்களோட அந்த நோக்கமா இருந்தது. அந்த அடிப்படையில தான் இந்த கான்ஃபரன்ஸ் இன்றைக்கு 15 நாடுகள்ல இருந்து ஆட்களை இணைத்திருக்கின்றோம். நாங்கள் பல முக்கியமாக இளைய செயற்பாட்டாளர்களாக இழைத்திருக்கின்றோம். அதுதான் அந்த சக்சஸ் ஆக இருக்குது ராகவி. நன்றி ராஜ், நன்றி. மக்களே, இதுல இருந்து நீங்க இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா, ரொம்ப ஒரு மாதிரி இன்ஃபர்மேட்டிவா மட்டும் இல்லாம ஜாலியா நம்ம ஸ்பீக்கர்ஸ் நம்ம நீங்க எங்களோட பி இன்ஸ்பயர்ட் அண்ட் பிகம் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ பார்த்து நாங்க இன்ஸ்பயர் ஆனோம். நிறைய விஷயங்கள். ஏன்னா முக்காவாசி கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிட்டி ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க, சேரிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றதாக இருக்காங்க. சில பேர் மக்கள்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், இவங்க எல்லாம் தமிழ் கல்ச்சரை இன்னும் ஃபாலோ பண்றாங்களா, அத இவ்வளவு நரிஷ் பண்றாங்களா, அந்த மாதிரி விதத்துல நிறைய பேரை நம்ம பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஆல்சோ ஃபன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல தமிழ் மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எவ்வளவோ போர்லயும் சண்டை போட்டு தன்னோட வாழ்க்கைய இழந்திருக்காங்க. அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நம்ம சைலன்ஸ் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டு, ப்ரே பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன விண்ணப்பம். சோ எஸ், லெட் அஸ் டேக் a minute please. நன்றி மக்களே. நம்மளோட முதல் கெஸ்ட் ஸ்பீக்கர், அதாவது கெஸ்ட் ஸ்பீக்கர், இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட். என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட நான் முதல்ல போன்ல தான் பேசினேன், நேர்ல எல்லாம் பார்க்கல. சோ போன்ல பேசும்போது என்னடா இவங்க நல்ல தமிழ் பேசுறாங்களே அப்படின்ற ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் சைனால இருந்து செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு. அப்ப இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். மலேசியால இருக்கேமா அப்படின்னாங்க. நீங்க சத்தியமா சொல்லுங்க, நீங்க தமிழ்காரரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தான் கேட்டேன்.
அவ்ளோ என்ஜாய் பண்ணி அந்த கான்வர்சேஷன் இருந்தது. அவ்ளோ ஃபன்னா இருந்தது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, "நான் கரகாட்டம்லாம் ஆடுவேன். கலைஞர் டிவிலலாம் ஹோஸ்ட் பண்ணேன். என் ஷோலாம் அவ்ளோ ஹிட் ஆச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு பார்க்க வந்து சீன நாட்டு மனுஷன் மாரி இருந்துகிட்டு நான் தமிழ் பேசுறத எல்லாரும் வியப்பா பார்த்தாங்க" அப்படின்னு. அப்ப நானே வியந்து பார்த்தேன். என்னன்னா, நீங்க இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கரகாட்டம் கத்துக்கணும், தமிழ்நாட்டுல போய் அதுவும் கத்துக்கணும், இப்படிலாம் இருக்கீங்களே, எப்படி இவ்ளோ டெடிகேட்டடா இருக்கீங்க? ஏன்னா, அ டூ பி வெரி ஃபிராங்க் தமிழ் மக்கள் நெறைய பேருமே நம்ம வந்து இன்னும் சில பேர் தமிழ் பேசுறதுக்கு, ஓப்பனா பேசுறதுக்கு, நல்லா பேசுறதுக்கு, தூய தமிழ்ல பேசுறதுக்கு ரொம்ப சங்கோஜப்படுறோம். அதாவது ஆங்கிலத்துல பேசினா தான் அது வந்து பெனிஃபிட் அப்படின்றத பார்க்குறோம். அந்த மாதிரி இல்லாம, எங்கிருந்தோ வேற நாட்டுக்காரர் இத வந்து நம்ம இவ்ளோ செரிஷ் பண்ணணும். தமிழ வந்து அவ்ளோ அழகிய மொழி அது. அத பேசுறதுக்கு இவ்ளோ ஒரு அத நான் குடுத்து வச்சிருக்கணும் அப்டின்ற பேசின ஒருத்தவங்க தான் வில்லியன் ஷியா அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க அண்ணா? ம். வணக்கம், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த விஷயத்துல வந்து என்னை இணைந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது இதுவும் ஒரு என் தமிழுக்கு வந்து ஒரு அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றிண்ணா. உங்கள இன்னைக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டா எங்களுக்கு வந்து நாங்க இன்வைட் பண்ணியிருக்கிறது எங்களுக்கே ஒரு பெரிய பெருமைன்னு சொல்லலாம் நாங்க. சொல்லுங்கண்ணா, நீங்க வந்து உங்களுக்கு எங்கருந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது? இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அன்னைக்கு, என்னோட தாத்தா, பாட்டிலாம் சைனாலருந்து ரொம்ப வருஷம் ஆயி செட்டில் ஆயி வந்தாச்சு மலேசியால. ஆனாலும் எனக்கு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க கேட்டீங்க, உங்க அம்மாட்ட கேட்டிருக்கீங்க. எனக்கு சைனா போய் சொல்லி தரத விட, நீ தமிழ் சொல்லிக் குடுத்துருக்கலாம் ஸ்கூல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க, கேட்டீங்க. சொல்லுங்கண்ணா, ஓகே. எதனால அது அப்படி? ஓகே. முதல்ல நான் யாருன்னு நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் வந்து வில்லியன் ஷியா. சீன தமிழன்னு ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன். அதாவது பாவிஜே கையில வந்து எழுத்தாளர் பாவிஜே அவர்களோட கையில நான் வந்து ஒரு பட்டம் வாங்கினேன். அதாவது சீன தமிழர். சீனரா இருந்தாலும் தமிழ் இவ்வளவு அழகா பேசுறேன்னு சொல்லி பாடல். அதாவது நான் ஒரு பாடகர், அதாவது என்டர்டெய்னர். நான் நிறைய உலகத்துல வந்து லண்டன், கனடா, பிரான்ஸ், இந்த மாதிரி குவைட்ல வந்து தமிழ்நாடு வரைக்கும் என்னோட தமிழ் பாடல் மூலியமா வந்து தமிழ்ல வந்து பாடினனால இவ்வளோ நாட்டுக்கு நான் போய் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்கிறேன். அதனால அந்த ஒரு இதனால எனக்கு வந்து சீன தமிழன்னு எனக்கு பட்டமும் கிடைச்சிச்சு. என் தமிழும் இவ்வளோ உலகத்துல வந்து ஓங்கி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும். இது நான் கொடுத்த ஒரு விஷயம். அதாவது மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புத்தகம் மூலியமாக இல்ல அருவி அறிவு சொல்லி புரியுற விதத்தினால எல்லாம் சேராது. அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழ்ல வந்து, நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து மக்களுக்கு சேர்க்கணும்னா பாடல் மூலியமா கூட சேர்க்க முடியும். அதுவும் ஒரு சீனவர் தமிழ் பேசும்போது அது வியப்பா பார்க்கும்போது என் தமிழ் மற்றவர்கள் சேரும் போது ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே. இது சின்ன வயசுலயே வந்து நான் வந்து தோட்டப்புற வாழ்க்கை, அதாவது மலேசியால தோட்டப்புற வாழ்க்கை வந்து வாழ்ந்தனால எனக்கு தமிழ் வந்து ஒரு புதுமை கிடையாது. அதாவது ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து தமிழர்கள் தான் இருப்பாங்க. தமிழர் கோயில் இருக்கும், தமிழர்களோட பள்ளிக்கூடம் இருக்கும், ஆட்கள் இருப்பாங்க. அதனால அவங்க கூட பேசி பேசி பழகி தமிழ் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா தமிழ் பாடல் பாட 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 தமிழ் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது. அதாவது தமிழ் மேல எனக்கு வந்து ஒரு சின்ன காதல் வந்தது முதல்ல. அதாவது தமிழ் இவ்வளவு அழகா பாடல்கள்லாம் வரும்போது, அதுவும் நான் பெண் குரல்ல பாடும்போது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தேடல் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்களே. கற்றது கொஞ்சம் ஆனா கத்துக்கணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது தேடல் மூலியமாக, பாடல் மூலியமாக, வரிகள் மூலியமாக, படத்துல வந்து இந்த தமிழ் படம் நான் ரொம்ப பார்ப்பேன். அதாவது தமிழ் படத்துல வந்து இலக்கியமோட படத்துல வந்து அவங்க பேசுற சங்கத்தமிழ் மூலியமாக நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அப்புறம் டான்ஸ் மூலியமா அந்த கரகாட்டம், அதாவது எனக்கு பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ஒரு ஆசை. அதனால அந்த அந்த விஷயம் எனக்கு கெட்டாத வரைக்கும் கெட்டல. அதுக்கப்புறம் கரகாட்டம்னு ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது நான் சைனீஸ் ஸ்கூல் தான் ஆக்சுவலி. அவங்க சொன்னாங்க பாருங்க, எங்க அம்மா கிட்ட நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். ஐயோ, நீங்க தமிழ் ஸ்கூல்ல நீங்க போட்டிருந்தாலும் எவ்வளோ பெரிய லெவல்ல போய் தமிழ்ல வந்து ஒரு புலவரா இருப்பேன்னு சொல்லி எங்க அம்மாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனாலும் அது சின்ன விஷயம்தான்.
நான் இப்ப செஞ்ச விஷயம் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அதாவது பாடல் மூலியமாக நிறைய தமிழர்களை வந்து அங்கீகாரம் கொடுத்தது. மற்றவங்க தமிழர்களுக்கு வந்து எப்படி நான் சொல்றேன்னா, சில பேர் வந்து என்கிட்டயே சொல்லுவாங்க, உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வெக்கமா இருக்கு, நாங்களே தமிழ் பேச மாட்டோம், எங்க குழந்தைங்க கிட்ட எல்லாம் வந்து நாங்க வந்து ஆங்கிலத்தை தான் பேசிக்கிறோம், நீங்க இவ்வளவு அழகா சரளமா தமிழ் பேசும்போது எங்களுக்கே வந்து அது ஒரு அவமானமா இருக்குதுன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், அது அவமானம் இல்லை. இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் போது நீங்க தமிழ்ல பேசுங்க. பிள்ளைங்களுக்கு தமிழ் பள்ளியில வந்து அனுப்புங்க. இவங்க இந்த காலம் வந்து இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம தமிழ் வந்து நம்மளோட கீழடி மாதிரி தோன்ற 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 நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். அது அழியாது முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இது எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க. அது தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். தோன்றிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஆதி மொழியில் நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுதான் இந்த இந்த விஷயம் வந்து இன்னும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப அழகா சொன்னீங்க. தமிழ் மேல் கொண்ட காதல் அப்படின்னு அழகா அத சொன்னீங்க. உங்கள்ட்ட இருந்து தான் சில வார்த்தைகள் அன்னைக்கு நான் பேசும்போது நானே கத்துக்கிட்டேன். நீங்க ஷேர் ஐ மீன் சீன தமிழன் சொல்லுங்க. வாழ்க்கையில ஒரு அறம் வேணும். அறம். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அறம், தமிழ் மேல ஒரு அறம் இருக்கணும். அதாவது எதை பத்தி நம்ம நோக்கி போறோமோ அதை நோக்கி போனா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு சக்சஸ் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. நீங்க இனிமே அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதாவது தமிழ் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? தமிழ் ஜெனரேஷன் தமிழ் ஆட்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, அதாவது நம் நம்ம நம்ம தமிழ் வார்த்தையோ தமிழ் மொழியோ நாமளா பேசலைன்னா மற்றவர்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. மற்றவர்கள் உங்களை வந்து கை கை நீட்டி உங்களை வந்து கேவலப்படுத்துவார்கள். அதாவது நம்ம தாய்மொழி வந்து நம்ம தாய்க்கு சமம். அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா தமிழை வந்து பெருமையா நினைச்சு கொண்டு உலகத்துக்கு உங்கள் தமிழை வந்து உங்க வீட்டு மூலியமாக ஆரம்பிங்க. எப்பயுமே வந்து தமிழை வந்து ஒரு முக்கியத்துவமா கொடுத்து உங்க பிள்ளைங்களுக்கு தமிழை கத்துக் கொடுங்க. எது விஷயமா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதாவது பாடம் மூலியமாகவும் சரி, கலை மூலியமாக இருந்தாலும் சரி, அந்த தமிழை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா இந்த ஒரு நாளைக்கு வந்து தமிழ் வந்து ஓங்கும். இப்ப ஓங்கிக்கிட்டு தான் இருக்கு. உலகமே இன்னைக்கு தமிழ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதாவது நாங்கள் பிறல் முறைக்காரர்களே வந்து தமிழை இவ்வளோ புயிற்சி பார்த்து இவ்வளோ பெருசா இதை பத்தி அவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, நம்ம தமிழர்களா இருக்கும் போது இது மற்றவங்களுக்காக நம்ம வணங்கக்கூடாது. எப்படி சொல்றது, ஷேம்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அதாவது தமிழ் வந்து ஒரு முக்கியமான விஷயமான நம்ம பண்ணவே கூடாது. கண்டிப்பா. அதாவது நான் இதுல இருந்து ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்ப நிறைய பேர் அவங்க நாட விட்டுட்டு வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க. இப்ப வர குழந்தைகள் வெளிநாட்டிலே தமிழ் ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா தமிழ் ஊரை விட்டு வந்தவங்க இருக்காங்க. ஆனா குழந்தைங்க வந்து வெளிநாட்டுல படிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டெக்னிக் நீங்க சொன்னீங்க வீட்ல இருந்தே கத்துக்கணும் அப்படின்றத தமிழ வந்து நரிஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. ஏன்னா எனக்கே வந்து நீங்க வந்து பூரிப்பா இருக்கு. எப்படின்னா நீங்க சீனால இருந்து வந்து உங்க தாய்மொழி வேற. ஆனா நீங்க தமிழை இவ்வளவு ரசிக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டெக்னிக், ஒரு அட்மைரிங் எஃபெக்ட்டா எது இருக்கும்? அவங்கள படிக்க சொல்லி, தமிழ் படிக்க சொல்லி, தமிழ் கலாச்சாரங்களை ஃபாலோ பண்ண சொல்லி. அது வந்து பேரண்ட்ஸுக்கு, அதாவது அவங்க தகப்பனும் தாயாருக்கு மூலியமா தான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க கிட்ட வந்து, அதாவது நம்ம பள்ளிக்கூடம் போகும்போது நிறைய மொழிகள் கத்துக்கிறோம். அது ஆசிரியர் இருக்காங்க. தமிழ் தெரியாத போது வீட்டுல ஆரம்பிக்கணும். தமிழ் பேச ஆரம்பிங்க பிள்ளைங்கள்கிட்ட. தமிழ்லயே பேசுங்க. சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்கன்னு கேளுங்க. அவங்க கிட்ட வாட் யூ டூயிங் இப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல ஆங்கிலம் ஆங்கிலம் நான் தவறு சொல்ல, அது ஒரு வேற மொழி, அது ஒரு இன்டர்நேஷனல் மொழியா இருந்தாலும் நம்ம வீட்டுல தமிழ் மொழி நம்ம பேசாம பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து பேசுவாங்க கிடையாது. நம்ம வீட்டுல தான் ஆரம்பிக்கணும். தமிழ் தொலைக்காட்சிகளோட பாடல்கள் பாடத்தங்க வந்து பாருங்க. வெறும் வந்து மற்ற மொழிகள் பார்க்கிறோட இந்த மாதிரி தமிழ் சமயத்தை பத்தி கத்துக் கொடுங்க. அப்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து உணர்வு வந்து, அதாவது
ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசுல வரும்போது அந்த தமிழ் அவங்க கத்துக்குவாங்க, தேடல். ஓ, தமிழ் விஷயத்த வந்து இவ்வளவு விஷயம் இருக்குது. பாடல் பாடுவாங்க. அதாவது முதல்ல வந்து பாடல் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷனு அவங்களுக்கு தமிழ் பேசலன்னா தெரியலனாலும் தமிழ் பாடல் பாடுறாங்க. அது மூலியமா கூட நீங்க வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க, பாட சொல்லுங்க, தமிழ் சங்கீதத்துக்கு வந்து கத்துக் கொடுங்க. பாடல் மூலியமா அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து தமிழ் எப்படியா இருந்தாலும் ஒரு சொற்கள் பேசும்போது, அதாவது தமிழ் சொற்கள் வார்த்தை பேசும்போது கத்துக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு தமிழ் பேச தெரியும், இந்த பாடல் பாடணும்னா தமிழ் பாட்டு சொற்கள் கண்டிப்பா. ஆனா நீங்க மியூட்ல போயிட்டீங்க. ஓகேயா? பேசுங்கண்ணா. அந்த சொல் வந்து கத்துக்க போகும்போது தமிழ் தேடிதான் போகணும். தமிழ் எந்த வார்த்தை எப்படி பேசணும், எது என்ன அர்த்தம்னு போகும்போது தமிழுக்கு அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட அரியனோட பார்வை மட்டும்தான். மத்தவங்களுக்கு கண்டிப்பா. வந்து எப்படி எனக்கு கண்டிப்பாண்ணா. தெரியாது. கடைசியா ஒரு சின்ன கேள்வி. என்னன்னா, சீன தமிழன் உங்கள பத்தி நான் நெறைய வீடியோஸ் இல்ல ஏதாவது பார்க்கணும் ஆசைப்படுறேன். நீங்க வந்து ஏதாவது எதுல போய் நான் பார்க்கிறது? எப்படி பார்க்கிறது? ஓகே. நீங்க வந்து யூடியூப் மூலியமா நீங்க போனீங்கன்னா, வில்லியன்சியா சீனத்தமிழன்னு போட்டீங்கனாலே நிறைய வீடியோஸ்ல வரும், நிறைய பேஜஸ்ல வரும். என்னை பற்றி வந்து நீங்க பார்த்துக்கலாம். பாடல் கூட வந்து அங்க நிறைய இருக்குது. வில்லியன்சியான சைனீஸ் மேன் சிங்கிங் தமிழ் சாங்னே போட்டாலே நான் பெண் குரல்ல பாடுற வீடியோஸ் தான் நிறைய வரும். அந்த மூலியமா நீங்க பார்த்தாலே நிறைய விஷயங்கள் என்னை பத்தி வரும். கண்டிப்பா. நான் உங்கள உங்கள இன்ஸ்பயர் ஆகி உங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு நெறைய பேர் இந்த எங்களோட ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்கள வந்து நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. அவங்க கோரிக்கைகள வந்து நீங்க நிறைவேத்துவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக. இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ணா. சொல்லுங்க ராகவி, நாங்க இவர் ஸ்டார்ட் பண்ணோடய ஒரு 2 லைன் ஏதாவது ஒரு பாட்டு பாட சொன்னா எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அதோட கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ஒரு அறம் உள்ள பாட்டு. எல்லாத்துக்கும் வந்து மனசுல வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கணும். அது போல நடந்தால் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும்னு ஒரு பாட்டு பாடுறேன். மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு, எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, இல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு, மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, உள்ளுறுதி என்பதுதான் பூமியில உன் உயிரம் என்னும் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வின் அறம். அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடி தரும். தேடல் இல்லாமல் உயிர் உண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அது தேடு கண்ணம்மா. ஆ மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு, எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, இல்லை எங்கில்லை வா காலம் நம்மோடு, மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. தேங்க்யூ. நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப அருமையா இருந்தது. Thank you so much for your time, Anna, today.